எங்கே கிளம்பிருக்கோம்? நானும் காவியாவும் தான் சுத்தி மகள்னா கோட் படம் பார்க்க போறோம். கோட் இல்ல, கோட் தான் நாங்க சொல்லுவோம். ஏமா அது கோட் கிடையாது. எனக்கு தெரியும், அது தெரியும். The greatest of all time. ஷார்ட்டா சொல்றோம் கோட். ஓகே, வாங்க விஜய் சார் நடிச்ச படத்தை போய் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃப்ரெண்ட் தியேட்டருக்கு தான் போறோம். அவங்க போயிட்டு படத்தை வந்து நாங்க கம்மியா தான் ரிவ்யூ சொல்லுவோம். நீங்க தியேட்டர்ல போய் படத்தை ஃபுல்லா பாருங்க. சரியா? ரிவ்யூ கொடுப்போம், ஆனா கம்மியா தான் கொடுப்போம். அனுபவம் அதுக்கு நேர்ல போய் நீங்க பாருங்க. இப்போ வந்து சார் வந்து கார்ல வெயிட்டிங். இப்போ நாங்க கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். படத்தை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இதுதான் எங்களுடைய சினிமாவுக்கு போற ட்ரெஸ். சார் அங்கே போய் பார்ப்போம், காரில் போய் பார்ப்போம். போலாம். வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு ஒரு புது படம் பார்க்க போறோம். வாங்க எல்லாரும். நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரி, படத்துக்கு கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி அங்க தியேட்டர்ல வாங்குவாங்க? போகும்போது என்ன போமா? நான் தியேட்டர்ல வாங்குவோம். தியேட்டர்ல வாங்க. அங்க போயில ரொம்ப சாப்பிடவும் மாட்டாங்க தியேட்டர்ல. சரி, போயில என்ன வாங்குனீங்க? ஒன்று வேண்டாம், இன்னும் டைம் ஆயிடுச்சு. இல்ல டைம் வேற ஆயிடுச்சு, அதனால அங்க போய் வாங்குவோம். படம் பார்க்கறது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும். எழுத்து போடுறதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துடணும். உடவத்துல நம்ம அப்படித்தானே போனோம். உனக்கு அதுல வேற என்னன்னா கார் பார்க்கிங் பண்ணணும். ஆமா, கூட்டம் இருக்கும். ஆமா, நீ கூட்டம் ரொம்ப இருக்கும். அதனால சரி, இதுல இந்த படத்துல எத்தனை விஜய்டா? 4ங்க. 3. நம்ம போய் பார்த்தாதாங்க தெரியும். படத்தை நேர்ல போய் பார்ப்போம். அதே போல நம்ம வந்து அப்பா மகன் அதானே, அதான் நினைக்க போய் பார்ப்போம். அப்படி வாரியா? அப்படிதான் நாங்க பார்த்து. காவியாக்கு ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வேணும்? அங்க போய் தான் பாப்போம். அங்க என்ன இருக்க போகுது? பாப்கார்ன், சாண்ட்விச். அதான் நான் வாங்குவேன். அதான் இருக்கும். பாப்கார்ன் வேண்டாம். பாப்கார்ன் நான் சாப்பிட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். வேற ஏதாவது பப்ஸ் இருக்குல்ல? பப்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து வெஜ் ரோல் இருக்கு, கட்லெட் இருக்கு, கட்லெட் இருக்கு. கட்லெட்னா ஆமா, எல்லாம் இருக்கு. அப்புறம் இங்கேருந்து போவேலே வேற ஏதாவது முறுக்கு ஏதாவது வேண்டி போமா? ஏதாவது வாங்குங்க, உங்க இஷ்டம். இந்த வீட்ல அந்த மலை சீத்தாப்பழம் வந்து எடுத்துறலையோ? சாப்பிட்டல? சாப்பிட்டீல்ல? இருக்குது, 2 எடுத்துறலையோ? வந்து சாப்பிடுங்க. நானே உங்களுக்கு சொல்ல நினைச்சு சொல்லாம இல்ல, அங்க நான் நினைச்ச பழம் எடுத்துட்டு வந்தேன். அங்க வந்து ரொம்ப இடத்துல குப்பையா போனா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும். அதுக்காண்டி தான் நான் அந்த பழத்தை எடுத்துட்டு வரல. சரியா? காவியா அந்த மலை சீத்தாப்பழம் நல்லா பழுத்துருச்சு. நான் ஏற்கனவே பழமா தானே கேட்டேன். பழம் தான் கேட்டேன். இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு அங்க போய் வாங்கி கொடுங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்குவாங்க. எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்க. போதுமா? வேற ஐஸ்கிரீம் எனக்கு நான் அங்க போய் சொல்லுங்க. ஒருத்தி காவியாக்கு என்ன வேணும்? எனக்கு அங்க போய் நான் பாத்துறேன். அங்க போய் தான் பாத்துறேன். சரி, அங்க போய் பார்க்கலாம். 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். பாருங்க, கூட்டம் எப்பவுமே க்ரௌட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. டிக்கெட் வாங்கியாச்சு. நாங்கள் உள்ள போய் பார்ப்போம். அப்பாவே எப்பாவை காணும்? அப்பாவே எப்பா அங்க போகுது? வாங்க உள்ள போகும். இப்பவுமே நாங்கள் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். வாங்க. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. வாங்க. ஏன் கம்மியாக முடியும்னா கார் பார்க் பண்ணணும், அப்புறம் உட்காரணும். நல்லா உட்காரணும். ஏன்னா லேட்டாக வந்தோன்னா காரை பார்க் பண்ண இடம் இருக்காது. அப்புறம் எடுக்கல. ஜூஸ் வாங்கிட்டு இருக்கா? ஆமா, ஜூஸ் தான். பாத்தியா? பாரு. ஆஹா. இங்க பாரு. இதுக்கு ஆரம்பிச்சு முதல்ல விஜய் படம். ஆமா, என் மீட்டிங் பிடிச்சிருவாங்க. அதுக்காண்டி தான் இதே வந்து உட்கார்ந்தாச்சு. நல்லா குழுன்னு இருக்கு. லைட்லாம் காட்டு. இந்த படம் போட ஆரம்பிக்கல. இனிமேல்தான் ஆரம்பிக்கல. படம் போட்டால் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படத்தை பார்க்கணும். ஆக்சுவலாக எதுக்கு இந்த கார்னர் சீட் வரும்? எல்லா இடமும் புக் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே புக் ஆயிடுச்சு. எங்களுக்கு கார்னர் தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, பரவாயில்ல. ஆமாம், நேற்றுக்கு தானே புக் பண்ணுவோம். நேற்று நைட்டு தான் சாயங்காலம் புக் பண்ணி 2 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தோன்னா நல்லா கிடைச்சிருக்கும். ஓகே, இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நல்லா தானே. சரி, என்ன வாங்கிருக்கீங்க காட்டுங்க. ரோஸ் மில்க், இந்த நமக்கு பாருங்க. பாதாம்,
அப்பாவுக்கும் பாதாம். அதோ நம்ம பாதாம் ஏன் தெரியுமா நானும் பாதாம் வாங்கிட்டேன். டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருக்கிறத வாங்கினா இவங்க ஷேர் பண்ணி வாங்கி குடிச்சிருவாங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் படம் போட்டோன்னே டைட்டில் காமிக்கிறோம். காவியா டான்ஸை பார்க்கலாம். டான்ஸ் காவியா டான்ஸ் நான் ஆடவே மாட்டேன். வருவா த்ரிஷா தான் காவியா. நல்லா கிளாப் கிடையாது. உண்டு பைத்தியம். நம்ம திருஷா உண்டா? த்ரிஷா உண்டு டான்ஸுக்கு மட்டும் வர்றாப்பா. ஓ அப்படியா? அது மாதிரி காவியாலும் டான்ஸுக்கு மட்டும் வருவான். அது உங்க கையில தான் இருக்கு. நாங்க என் ஆக்டிங் அப்பா ஆக்டிங்லாம் பார்த்து நீங்க ரொம்ப லைக்ஸ் போட்டீங்கன்னா எங்களையும் கூப்பிடுவாங்க. காவிய குரு உட்கார்ந்துருக்காங்க. நேர்ல வந்து கொஞ்சம் சத்தமா பேசு. இப்போ வீட்ல இருந்து பார்க்கும்போது அம்மா டாப்ஸ் லாவெண்டர் கலர்ல இருந்துச்சு. இப்போ இந்த லைட்ஸ்ல பார்க்கும்போது கிரீன் கலர்ல இருக்கு. விசில பாருங்க, இந்த படமே போட ஆரம்பிக்கல. இப்போ விசில் சவுண்ட் இப்பவே பாருங்க. கூட்டம் வந்து கிரவுடு ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. முன்னக்கூட்டி விசில் சவுண்டை பார்த்தீங்களா? என்ன பெரிய ஸ்டார்ல அப்படிங்கும்போது கச்ச 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 கச்சன்னு கூட்டம் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அதாவது எல்லாரும் வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் வர்றாங்க. என்ன சரியான கூட்டம். உறவுகளை இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு இன்டர்வெல்ல வந்து வெளியில வந்து எடுத்திருக்கேன். பாப்கார்ன் வேண்டுவா? முடிஞ்சா போய் வாங்கிட்டு வாங்க. கியூல பாருங்க. முடிஞ்சா பாப்கார்ன் ஒன்று வாங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா, அவ்வளோதான். போதும் போதும் போதும். ஏற்கனவே வாங்கி சாப்பிட்டாச்சு. சரி, முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா வேண்டாம். நாங்கள் இதுக்காண்டி தான் இன்டர்வெல் விடுறதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா இந்த இன்டர்வெல்ல இதில் கூட்டத்தில் வாங்க முடியாது. இது 1 பார்ட் தான் இந்த கூட்டம். இன்னும் இருக்கு, இன்னும் உள்ள வேற உட்காந்துருக்காங்க. ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 அந்த மாதிரி நிறைய இருக்கு, அதுலேயும் இருக்காங்க. இது 1 பார்ட் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னொரு அந்த பக்கம் வேற இருக்கு, அதை என்ன எடுக்கல. முடிஞ்சா நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூ கேட்டு பார்க்கேன். முடிஞ்சா கூட்டத்தில் தோது இருந்தால் எடுப்பேன், இல்லைன்னா அப்பாவை நான் வாங்கிட்டு வர சொன்னேன். பாப்கார்ன் வாங்கிட்டு வர சொன்னேன். பாருங்கள், ஏற்கனவே ஒரு வாங்கி சாப்பிட்டாச்சு, 2வது வாங்கிட்டு வரேன்னாங்க. இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு. எல்லாம்
மறுபடியும் போய் உட்காந்துட்டாங்க. படம் அவ்வளோ நல்லா ஆர்வமாக பார்க்குறாங்க. அந்த வர்றாங்கல்லப்பா, வாங்க சொல்லியிருக்கேன். படம் அவ்வளோ ஆர்வமாக பார்க்காங்க படம். நல்லா இருக்கு. இல்லை அவங்க ஆர்வம் எதில் தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு எழுத்து போடுறதுல இருந்து, புரியுதா, இன்டர்வெல்ல கூட நவளவே இல்லை, அப்படியே உட்காந்து பார்த்துருந்தாங்க. இன்டர்வெல் விடவும் தான் வெளியில் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேன்ஸ் அதிகம் தான். இப்போ காவியா போ ஒரு ஹாய் சொல்லுங்க. காது கேட்கல. இன்டர்வெல் போடங்குள்ளேயும் மறுபடியும் படம் போடங்குள்ளேயும் போகணும்னு எல்லாரும் அவசர அவசரமாக வாங்கிட்டு போய் சீட்டில் உட்காடுறாங்க. நல்லா சூப்பராக இது பண்ணுறாங்க. அது நல்லா இல்லை. அதை அன்றைக்கி நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இல்லை. பட்டர் நல்லா இருக்கு. ஏற்கனவே ஐஸ்கிரீம் பப்ஸ் போயிடுச்சு, இல்லை போயிடுச்சு. சாண்ட்விச் ஆமாம், அம்மா எங்கன்னு தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். விளம்பரம் ஓடுது, தவறாக நினைக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச் வாங்க போனேன். எப்படி இருந்துச்சு படம்? ஆமா, சிவகார்த்திகேயன் வந்துட்டாப்ல. ஆமா, 2 தான். இதுல வந்து கடைசியில தலையும் உள்ள கொண்டு வந்து. ஆமா, இப்படி அடிக்கிறது. அது சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பொண்ணுக்கு யாரும் விறுவிறுப்பா போகுது. யாருமே சீட்ல உட்காந்து கடைசியில வரைக்கும் எந்திக்கவே இல்லை. மங்காத்தா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். மங்காத்தா பார்ட் 2 மாதிரி. நல்லா இருக்கு. படம் பார்த்தாச்சு, நல்லா பார்த்தாச்சு, சூப்பராக பார்த்தாச்சு. நல்லா விறுவிறுப்பாக நல்லா போச்சு படம். ஒரு வித்தியாசமான கதை என்ன, நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. டான்ஸ் அதை விட சூப்பர். விஜய் ஆடுற டான்ஸ் நல்லா இருக்கு. என்னங்க, இத்தனை வயசுல இப்படி ஆடணும்னா சூப்பர். எனக்கு உண்மைக்கும் எனக்கு பிடிச்சது வந்து என்னன்னா, கடைசி ரொம்ப பிடிச்சது. எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சது லாஸ்ட் சீன்ல கேக்குறாங்க, அதுல தலையும் கொண்டு வந்துடுறாங்க. என்ன அஜித் குமார் தலை ஃபேனு. ஏன்னா நான் ஒரு தலை ஃபேன், அதனால அது ரொம்ப நல்ல மாசா இருந்தது. அந்த இது சூப்பரா இருக்கு. அது நல்ல எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பரா இருந்துச்சு. படம் பாருங்க. இதே மாதிரி எல்லாரும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா படம் பாருங்க. அனுபவிக்கணும்னா தியேட்டருக்கு போய் பாருங்க. ஓகே, லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் இதில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.